Hello friends, welcome to XHTML and CSS tutorial in Tamil. 6th பார்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம ஆச்சினோ போன கிளாஸில் லிங்கிங்கை பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். டேபிள் பேசிக்காக எல்லா வெப்சைட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த டேபிள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு டேக் அப்படி இருக்குது. அந்த டேப் என்னென்னா டேபிள்ன்றது தான் டேபு. இந்த டேபு இதுக்குள்ளார தான் நம்ம அந்த டேபிள் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டேபு உருவாக்கி காட்டுறேன். டேபிள் இந்த டேபிள் டேபிள் டேக் உள்ளார அதோட பார்டர் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். சைஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்ன்றதுனால 1 கொடுக்குறேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு 2 டேக், அதாவது டேபிளில் யூஸ் பண்ணுற டேக் பற்றி பார்ப்போம். அது டிஆர். இந்த டேக் ரோ, அதாவது இப்போ இருக்குதுங்கள தான் ரோ, இப்படி எழுதுனா காலம். இது டி ரோ. ஒரு ரோவில் எத்தனை காலம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிடி அப்படின்னா காலம், டிஆர்னா ரோ, டிடினா காலம். ஒரு ரோவில் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடிக்கடிக்கு யார் எழுதிட்டு வருகிறது அப்படின்றதுக்காகத்தான், சோம்பேறினா. எழுதிட்டேன். இப்போது இதில் பேர் சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுங்க. நான் சீனோ, என் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் எழுதுகிறேன். சீனோ ஐஎன் ஜீரோ சும்மா ஒரு 4 பேர் மட்டும் எழுதியிருக்கேன். இதை சேவ் பண்ணிட்டு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரே ரோவில் 4 காலம். பார்டர் சைஸ் 1 கொடுத்ததுனால அப்படி ஒரு 2 3 கொடுக்கலாம். 3 கொடுக்கலாம். 3 கொடுத்தா எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. பெரியசாக வந்துருக்குங்களா பிளாக் கலரில்? இப்படி தான் பேசிக்காக ஒரு டேபிளை டிசைன் பண்ணுறோம். இந்த டேபிளில் நம்ம இன்னும் கூட நிறைய பண்ணலாம். அதாவது நிறைய ரோ நிறைய காலம் அப்படின்ற மாதிரி. இப்போது இது ஒரு ரோவில், இது செகண்ட் ரோவில் இன்னொரு ரோ உருவாக்குறோம். டிஆர், அதேமாதிரி இன்னொரு ரோ டிஆர். 2 ரோ டிசைன். இப்போ செகண்ட் ரோ இது. இன்னொரு நிறைய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோக்குள்ளே நான் இன்னொரு 2 காலம் நான் சேர்த்துறேன். மறுபடியும் ஒரு 3 காலம். டிடி = டிடி. தெரியுதுங்களா? காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு பேரெல்லாம் எழுதுகிறேன். நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் பேரும் எழுதுனா அதுக்கு இந்த பேஜ் பத்தாது. அதனால் ஒரு 5 பேர் மட்டும் எழுதுகிறேன். மற்றவங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் தம்பி பேர், சிஸ்டர் பேர், இது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு பேர். நிறைய பேர் இருக்காங்க. யாரை எழுதுறதுன்னே தெரில. இப்போ 2 ரோ டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே ஒரு ரோவில் நான் 4 எழுதுனேன், இன்னொரு ரோவில் 5 எழுதியிருக்கேன். அதனால தான் இந்த இது. இப்போது 2 ரோவில் ஏதாச்சும் ஒரு ரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? 4 ரோ, மேலே 4 ரோ, கீழே 4 ரோவில் 4 காலம். இப்போது இது 2த்துக்கும் பொதுவாக
ஒரு இது, அதாவது ஒரு ஹெட் மாதிரி எழுதுறதுக்கு தான் இன்னொரு டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் பேர் TH அப்படின்றது. அது வந்து எழுதுகிற ரோவில் எழுதிருங்க. அந்த டேக் பேர் TH = கால் ஸ்பேன், அதாவது காலம் ஸ்பேன் அப்படின்றத தான் கால் ஸ்பேன் அப்படின்றோம். அது வந்து எத்தனை ரோக்கு அப்படின்னா 2 ரோக்கு பொதுவாக, அதாவது 2 ரோவே இருக்கட்டும், 2 ரோக்கு எழுதியிருக்கோம். 2 ரோக்கு ஹெட்டிங், அந்த ஹெட்டர் என்ன எழுதலான்னா மை வெப் அப்படின்னு எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. சாரி, க்ளோஸ் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணுங்கள். அதுக்கான அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்போ என்ன அப்படின்றது புரியும். தெரியுதுங்களா? இந்த பிரகாஷ் முனி அப்படின்ற 2 காலமுக்கு 2ன்னு போட்டு எழுதுறதுனால அப்படி வருது. இதுவே நம்ம 4ன்னு போட்டிங்கன்னா 4 பேருக்கு சேர்ந்து வரும். சேவ் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா? இந்த 4 பேருக்கு இது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். அது வந்து ஒரு இப்போ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது பாருங்க தெரியும். Ctrl X அதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்படி நல்லாவே புரியும். தெரியுதுங்களா? 4 பேருக்கும் மை வெப், அதாவது மை வெப்னு எழுதுனா அர்த்தம் புரியாத மாதிரி இருக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதுறேன், ஃபார் அண்ட் சட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே 4. இது வந்து இப்போ தனித்தனியாக பிரித்து காட்டுற பாருங்கள். இது வந்து கால் ஸ்பேன். அது வந்து நம்ம எத்தனை காலமுக்கு கொடுக்குறீங்களோ, இப்போ 4 காலம் கொடுத்ததுனால 4 பேருக்கு மேலே வந்திருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டேபிள்லே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். அதாவது டேபிளில் ரோ பார்த்தோம், காலம்னு பார்த்தோம், அது ஹெட்டர் பார்த்தோம். இப்போ இதில் இன்னொன்று செல் பேடிங், அதோட வித்து ஹைட்டு அதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்குறோம். இப்போ இந்த ரோ கொடுத்துட்டேன், இந்த காலம் நான் கேன்சல் பண்ணிடுறேன், முன்னாடி இருந்தது வர வைக்கிறேன். இப்போது இந்த பார்டரை தனித்தனியாக பிரித்து காட்டுறது எப்படின்றது பார்க்குறோம் பாரு. வித்து நம்ம தகுந்த மாதிரி வித்து கொடுத்துக்கலாம். அது வந்து 100% கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 500 பிக்சலில் கொடுக்குறேன். நான் பிக்சல்னால் ஒரு பாதி வரும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், தெரியுதுங்களா? 500ன்றது இந்த வெப் ப்ரௌசரோட பாதி, அதனால் இவ்வளோ நீட்டு வருது. இதுவே 100% கொடுங்களேன். இது பிக்சலில் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜில் கொடுத்தீங்கன்னா 100%னா ப்ரௌசரோட ஃபுல் இதுவும் வரும், பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? ப்ரௌசரை சுருக்குனிங்கன்னா அது ப்ரௌசரோட சைஸ்க்கு 100% அப்படின்ற மாதிரி 50, 80 எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம தேவையான சைஸ் தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் செல் பேடிங். அதாவது நான் அந்த ப்ரௌசர்லேயே காட்டிடுறேன். பேடிங் தெரியுதுங்களா? இந்த முனி, இந்த அயன் அப்படின்றதுக்கு மேலே, இந்த அயனுக்கும் இந்த போர்டுக்கும் இடைப்பட்ட தூரம்ன்றது தான் செல் பேடிங். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது போட்டு காட்டினா உங்களுக்கு புரியும். பேடிங்னே போடுறேன், செல் பேடிங் வேணாம். பேடிங் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தெரியும். பேடிங் செல் பேடிங் ஈக்குவல் டு 10. அது ஸ்பேஸ் விடாது போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். செல் நம்ம இப்போ வந்து டேபிளில் இருக்கிறதுனால செல் பேடிங் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ ப்ரௌசரில் பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசாகிடுச்சு, இன்னும் எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்றது. அதுதான் நேமுக்கும் அந்த போர்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் பேடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னொன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். செல் ஸ்பேஸிங் ஒன்று அப்படி, அது பக்கத்துலேயே நான் செல் ஸ்பேஸிங் எழுதுகிறேன். செல் ஸ்பேஸிங்
ஒரு 15 கொடுக்குறேன், அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து இந்த அச்சினும் அதை இடைப்பட்ட தூரம் வந்து பேடிங், ஸ்பேஸிங் வந்து தெரியுதுங்களா? இது தான் ஸ்பேஸிங். அந்த போர்டருக்கும் அந்த செல்லுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் செல் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தெரியுதுங்களா? தனித்தனியாக கட்டம் கட்டி போகிறது. இப்போது ஏதாச்சும் ஒன்று குறைச்சிங்கன்னா இது தெரியும். இப்போது இது வந்து 5ன்னு மாற்றுங்களா, அது 15, இது 5 தெரியுதுங்களா? செல்லுக்கும் இந்த போர்டருக்கும் இடைப்பட்ட தூரம் 5, இதுக்கும் இடைப்பட்ட தூரம் 15. அதனால தான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. இதுதான் நம்ம இந்த டேபிள் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இதுவே நம்ம இந்த இடத்துல இந்த டேபிளுக்குள்ளாரே இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டைலிங் எப்படி கொடுக்குறது, கலரிங் எப்படி கொடுக்குறது, சென்ட்ரல் எப்படி வர வைக்கிறது, இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வர கிளாஸில் பார்ப்போம். அது சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறது. தான் அதாவது டேபிள் யூஸ் பண்ணி போர்டு அதோட வித்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.